கடற்கரும்புலி கேப்டன் இளமதி. தீவகம் வேலனை, இதுதான் இவளது சொந்த மண். இந்த மண் 1990ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா படைகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட போது நமது மண்ணை எதிரிடமிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக தன்னையும் போராளியாக மாற்றிக்கொண்டவள்தான் இளமதி. பிறப்பிலேயே இவளது காலொன்று இளம்பிள்ளை வாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்தது. எனினும் தன்னால் பயிற்சிகளை எடுத்து ஒரு போராளியாக முடியுமென்ற இவளது நம்பிக்கை வெற்றியை தந்தது. பயிற்சியின் பின்பு தொலைத்தொடர்பு கல்வியை பெற்றிருந்த இளமதி கடற்புலிகளின் கரையோர பாதுகாப்பு நிலையத்தில் தனது கடமையை செய்தாள். இந்த நேரத்தில் கொக்கு தொடுவாய் சமரில் இவளது சகோதரி வீரச்சாவடைந்த போது இவளுக்குள் இருந்த விடுதலை உணர்வு இன்னும் பெருவீச்சாகியது. இதுவே கடற்கரும்புலியாகவும் இவளை மாற்றியது. செவ்வானம் படையணியில் கடற்கரும்புலிக்கான பயிற்சிகளை நிறைவு செய்தவளுக்கு இலக்கு இலகுவில் கிடைக்கவில்லை. தனது மனதை தளரவிடாது தொடர்ந்தும் கடற்தாக்குதல் அணியில் தொலைத்தொடர்பாளராக, படகு சாரதியாக, இயந்திர திருத்துனராக தனது பணியை செய்திருந்த இளமதி எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நாளும் வந்தது. கூட நின்ற தோழியர்களுக்கு இனி நான் வரமாட்டேன், வெற்றி செய்திதான் வருமென்று கூறிச் சென்றவள் எதிரியின் உகணக்கப்பல் தகர்ப்பில் வெற்றி செய்தியை தந்து வீரகாவியமாகிப் போனாள்.